படம் எப்படி ப்ரோ? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இட்ஸ் கால் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு விஎஃப்எக்ஸ் வந்து பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அது கரெக்ட். அந்த அளவுக்கு இருக்கா விஎஃப்எக்ஸ்? கரெக்ட், சூப்பரா இருக்கு ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ? ப்ரோ சவுண்ட் ட்ராக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து புதுசாகவும் இருந்துச்சு கொஞ்சம். விஎஃப்எக்ஸ் வந்து எப்படி சொல்றீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் எப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அண்ட் தமிழில் இப்படி யாரும் பண்ணதில்லை சொல்ல போனால். புதுசாக இருந்துச்சு. கம்மி பட்ஜெட்டில், அதுவும் ஆதிநாட்டிலேருந்து ஒரு கதை இப்படி எதிர்பார்க்கல. ஸோ நல்லா இருந்துச்சு படம் ஒர்த்தா? ஒர்த்து ப்ரோ. கண்டிப்பாக வந்து இப்போ தேட்டரில் பார்த்துருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சவுண்டும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, அண்ட் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருங்க. அவ்வளோதான், மற்றபடி நல்லா இருக்கு. வரேன். ஓகே ப்ரோ, டீசென்ட் டு சுமார் அந்த கேட்டகரி தான். என்ன பிடிச்சிருக்கு எனக்கு? அதான் அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கன்வின்ஸாக வரல. அவ்வளோ என்ன சொல்கிறது, ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் ஆதி அவர் கேரக்டரைசேஷனே கொஞ்சம் லைட்டாக வீக்காக தான் எழுதியிருந்தார். இந்த நட்டி அவர் வந்து நல்லா நடிச்சிருந்தார். அவர் கேரக்டரைசேஷன்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தார் அவர் அந்த ரோலுக்கு. மியூசிக் சாங்ஸ்ல அதுவும் இல்லை, ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல இவ்வளவு விஎஃப்எக்ஸ் பண்றது வந்து அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அவுட்புட் வைஸ் அது வந்து ஓரளவுக்கு கன்வின்ஸாக இருந்துச்சு. ஓரளவுக்கு படம் ஒர்த்தானா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப ஒரு ஒன் டைம் வாட்ச், சில பேருக்கு பிடிக்கலாம், அப்படிதான் ப்ரோ. அந்த லெவல் தான். ஆல்ரெடி அங்கே முடிச்சிட்டாங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. நட்டி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்ல இவ்வளவு விஎஃப்எக்ஸ் பண்றது, விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். விஎஃப்எக்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல, ஒரிஜினலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பொதுவாக இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்றாங்க, இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்றாங்கன்னும் போது எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது கோட்டை அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல, ஒரிஜினலா இருந்துச்சு. கதையோட ஒன்றி தான் இருந்துச்சு எல்லாமே. பொதுவாக ஆதி அவர்கள் வந்து பண்ணாலுமே வந்து அவர் எல்லாமே பண்ணாலுமே வந்து அந்த படம் பிளாக் பஸ்டரா தான் இருக்கும். ஆமா இது எப்படி பிளாக் பஸ்டர் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். நாங்கள் ஹிப்ஹாப் தமிழ் ஃபேன், கண்டிப்பா ஆகணும்னு. தேங்க்யூ. அப்படியே படம் எப்படி ப்ரோ? நல்லா இருந்தது ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாருமே ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ப்ரோ. ஃபாஸ்டா போகுது. மியூசிக் வைஸ் இந்த படத்துல வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. மியூசிக் பயங்கரமா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த பட்ஜெட்ல இவ்வளவு விஎஃப்எக்ஸ் பண்றது கஷ்டம். உண்மையில இந்த பட்ஜெட்டுக்கு பண்றதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம இந்த இவ்வளோ ஸ்கேப்பா பண்றது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக இந்தியாவில இருந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி விஎஃப்எக்ஸ் கம்பெனி பண்றாங்க அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து குறை விட்டுருவாங்க. அப்படி எங்கேயாவது லேக் ஏதாவது இருக்கா படத்துல? லேக்லாம் அந்த அளவுக்கு இல்லை, இருக்குதான். பட் உங்களுக்கு தெரியாது ப்ரோ, அது வேகமா போயிடும். ஒரு ஆள் படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா ப்ரோ இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? பிஜிஎம்ஸ் வாஸ் நைஸ் ப்ரோ. அந்த பாம்பாஸ்டிக் பிஜிஎம்காக தான் மெயினாக வந்தேன். அது நல்லா இருந்துச்சு. இப்போ நான் செதுக்கி இருக்காரு. இல்லை ப்ரோ, எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. கெஸ்ஸிங் சீன்ஸ் தான் வந்து. ஆனால் நட்டுவோட ஆக்ஷன் வாஸ் நைஸ் ப்ரோ. அவரோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. அதான் ப்ரோ, யுனைட்டடாக இருந்தால் ரெஸ்கியூ பண்ணி அவர் எப்படி சொல்கிறது, நமக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாரையும் வே அவுட் பண்ணி அந்த ப்ராப்ளம்லேருந்து ரிப்பப்ளிக்லேருந்து ஃப்ரீடம் ஆகிக்கிறது தான் கான்செப்ட். செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் இந்த மாதிரி கொஞ்சம் தோணுது. லைட்டாக அது இதில். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்தது அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இல்லவே இல்லை ப்ரோ. இல்லவே இல்லை. அவ்வளோதான். ஒரு 400 வருவாப்புல, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, பீச்லாம் போவாங்க, சுற்றுவாங்க, நடக்கும், காணாம போயிடுவாங்க, பாம்பு போட்டுருவாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சண்டை போடுவாங்க, கடைசி வருவாங்க, ஆய் சொல்லுவாங்க, ஒரு கட்சி இருப்பாங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பொதுவா இது படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம். ஆமா. ஆனா அவரோட இன்டர்வியூலாம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபன்னான ஜாலியா ஆக்சுவலி ஃபன் இருந்துச்சு. ஆனா அவரோட ஓல்டு மியூசிக் இருக்குல்ல, மியூசியம் முறுக்கு நட்பு, அந்த அளவுக்குலாம் பண்ணல. அது வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணி பார்த்த படம். இது வந்து பார்க்கலாம். லைக் இப்போ வந்து டேரக்டர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த எஃபர்ட் கோர்ஸ் நம்ம படம் கண்டிப்பாக பார்க்கலாம். 200 பார்க்கறதுக்கு ஒர்த்து தான் படம். ஒர்த்து இல்லைன்னு வாட்ச் பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த படத்தோட கம்பேரிசன் பண்ணிருக்காங்க. ஜெய் படத்திலே விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த சொதப்பிருக்காங்க. ஆமா, பட் நான் ஃபர்ஸ்டே பார்த்தேன். நான் பசங்க சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து லைக் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்புவாங்க. அது வந்து அந்த தெரியும் நம்மளுக்கு பொம்மை படம் மாதிரிலாம் ஃபீல் ஆகும் ஒரு டைம்.
பட் இது வந்து அவ்வளோ ஃபீல் ஆகல. எல்லாம் பெட்டரா பண்ணிருந்தாங்க, ஒரு 80% பெட்டரா. ஏன்னா இது ஃபுல்லா நம்ம அவங்க டீமே பண்ணது, எல்லாருமே இதுல இருந்து எல்லாருமே ஆமா, எல்லாமே கேஷ் எல்லாம். ஆமா, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது எங்கேயாவது சொதப்பி இருக்காங்களா? இல்ல இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ இல்லை விஎஃப்எக்ஸ் வாஸ் நைஸ் ப்ரோ. சொதப்பெல்லாம் இல்லை, நல்லா தான் பண்ணிருக்காங்க. இப்போ பாதியோட கேரக்டரைசேஷன் எப்படி கரெக்டா எழுதியிருந்தாரு? அவர் எழுதினாலே பயங்கரமா இருக்கும். இல்ல நல்லா இருந்துச்சு. நல்லா தான் லேக் லைட்டா இருந்துச்சு, ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். பார்க்கலாம், படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட ஆடியன்ஸ், ஃபேமிலி படம் தான். ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பார்த்துக்கலாம். அங்கே எங்கே ஃபன்ஸ் இருக்கோ ஃபேமிலியோட நாங்களாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம். மீசி முறுக்கு அப்புறம் பிளாக் பஸ்டர் ஆகும். அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கும் தெரியல bro. நான் அது தப்பாக சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் பட் கம்பேர் பண்ணிங்கன்னா டேரக்ஷன் கோசம் இந்த படம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணலாம். பட் ஓல்ட் மூவிஸ் அது அந்த பழைய படம்லாம் வேற மாதிரி. சாங்ஸ் அவ்வளோ இல்லை ப்ரோ, அது ஒரு மைனஸாக இருக்கும் ப்ரோ. அவருக்கு பாப்னாலே சாங்ஸ்க்கு தான் மையர். மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக பண்ணிட்டாரு. அது பாப் அவரோட கைவித்தியை காட்டிட்டாரு. சார் ரெண்டே வார்த்தை படம் எப்படி இருக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடு, அப்படியே ரன்னிங்லேயே சொல்லிட்டு போயிடு. வேணாம் என்ன பிடிச்சிருந்தது படம்? வேணாம் ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் ப்ளீஸ். படமே பார்க்கல. படம் படம் எப்படி இருக்கு? மலையாள படம் தான். படம் எப்படி? குட் மூவி. என்ன படம் பார்த்தோம் தெரியுமா? ஏஆர் இல்ல மலையாளம்.